வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு பொறுமையும் நிதானமும் நிறைந்த மிதுனம் ராசி நண்பர்களுக்கான தமிழ் மாதமான இந்த அற்புதமான புரட்டாசி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு சிறப்பு பதிவாகவும் ஒரு அற்புதமான பதிவாகவும் இந்த முக்கியமான ஒரு நேரத்தில் நான் பார்க்குறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவு வழக்கம் போல் மிதுன ராசிக்கான கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான பலன்கள், வழிபாடு, ஆரோக்கியம், பரிகாரம் சொல்லிட்டு அப்படி லைனாக நாம் பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் இருக்கார். 2ஆம் வீடாகிய கடகத்தில் சந்திர பகவானும், 3ஆம் வீடாகிய சிம்ம வீட்டில் சுக்கிரன் மற்றும் கேது பகவானும், 4ஆம் வீடாகிய கன்னி வீட்டில் சூரியன் மற்றும் புதன் பகவானும், 5ஆம் வீடு துலாமில் செவ்வாய் பகவானும், 9ஆம் வீட்டில் ராகு பகவான், சனி பகவான் என கிரகநிலைகள் இருக்குங்க. இந்த கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுமா அல்லது கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் வியாபாரத்தை பார்க்கும்போது சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை, அவரோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த 4ஆம் வீடு கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரம் பிடிக்கும்போது பயணங்களால் பலன் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அடுத்ததாக செவ்வாய் பகவான் உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பு, அலுவலகத்தில் சாதகமான நிலை, அந்த நிலையெல்லாம் செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அடுத்தது தொழில் வியாபாரம் சார்ந்து புதுசாக கற்றுக்கணும், புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு ட்ரைனிங் போகணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே புதன் பகவான் இந்த மாதம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவார். புதிதாக கற்றுக்கொள்வதன் மூலமாக தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்ய முடியுங்க. புரட்டாசி மாதம் 3வது வாரத்திற்கு மேல் கேது பகவானுடைய பேரருளால் தொழில் வியாபாரம் சார்ந்து புதிய நண்பர்கள் அறிமுகமாவது, மாற்று மொழி பேசக்கூடிய நண்பர்களால் ஒரு ஒத்துழைப்பு கிடைப்பது, தொழில் வியாபாரம் அபிவிருத்தி ஆவது அப்படின்னு சொல்லி போட்டு கிரகநிலைகள் ஒரு அற்புதமான சப்போர்ட் இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கு பண்ணிருக்கு. சனி பகவானுடைய அருளால் தொழில் வியாபாரம் சார்ந்து ஒரு எளிமையாக ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டுக்கான ஒரு ஐடியா, அந்த அறிவு, இது எல்லாமே சனி பகவான் கொடுப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இன்னுமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பார்த்தாவே சம்பாதிக்க முடியும். அதற்கான வழி என்ன, அதற்கான பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதுக்கான அறிவுரை இதெல்லாமே இந்த மாதம் கிடைக்குங்க. அடுத்ததாக குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரம் கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைந்து அன்பு புரிதல் அப்படிங்கிறது அதிகமாகும், நெருக்கம் அதிகமாகும். அதோடு உடன் பிறந்தவர்களுடைய மனஸ்தாபங்கள், சண்டை இதெல்லாமே நீங்கி அவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுடைய ஒரு சிறப்பான அறிவுரை, வழிகாட்டுதல், உதவி இதெல்லாமே இந்த மாதத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க. அதே போல் சுப நிகழ்வு அப்படின்னு குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கும். அது வீடு மனை வாங்கக்கூடிய அந்த யோகம், அதே நேரத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம், கட்டின வீடு வாங்கக்கூடிய யோகம், அல்லது ஒரு சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு தொழில் மாற்றம் செஞ்சது, ஃபேமிலியை மாற்றணுன்னு சொல்லி போட்டு இடமாற்றம், இது எல்லாமே வீடு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதே போல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்குங்க. இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரம் கொஞ்சம் மந்தமாக இருந்த போதும் 3 மற்றும் 4வது வாரத்தில் நிதிநிலை சுக்கிர பகவானுடைய அருளால் உயரும். அதே மாதிரி புதன் பகவானுடைய அருள் அப்படிங்கிறது வியாபார வளர்ச்சி, வருமானம், சேமிப்பு, லாபம் வர்றது, வீண் விரயங்கள் ஆகாமல் கையில் பணம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நன்மையெல்லாம் கிடைக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக வருமானம், லாபம், சேமிப்பு இதெல்லாம் அதிகமாகும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைமுகமான அதிர்ஷ்டத்தையும் மறைமுகமான வருமானத்தையும் கொடுப்பார். சூரிய பகவானுடைய நிலை உறவினர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைப்பது, தொழிலுக்கான உதவிகள் கிடைப்பது, ஆதரவு, இது எல்லாமே சூரிய பகவான் இந்த மாதம் தருவார். அதே போல் உறவினர்கள், சொந்தக்காரங்கள்ட்ட ஏதாவது சுப நிகழ்ச்சிக்காக, ஒரு நல்ல செயலுக்காக நீங்கள் பண உதவி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த நேரம் அந்த உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது இந்த மாதம் மிதுன ராசி பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் சனியுடன் கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதம் பெண்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை, ஒரு பொலிவு, இது எல்லாமே உண்டாகும். அதே போல் எந்த ஒரு பிரச்சனையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கான மன வலிமை, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உருவாகும். வாழ்க்கையில் கணவரனுடைய அன்பு, ஆதரவு அதிகமாகும். பணம், சொத்து சார்ந்து சகோதரர்கள் வகையில் சில மன வருத்தங்கள் உண்டானாலுமே ஏதாவது கஷ்டப்பட்டாவது உங்களுக்கு அந்த பண உதவிகள், பொருள் உதவிகள் இந்த மாதத்தில் உங்களுடைய சகோதரர்கள் செய்வாங்க. திருமண வாய்ப்பு உண்டாக ஒரு நல்ல செய்தியை இல்லம் தேடி வரக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் சகோதரர்களுக்கு இருக்க போகுது. ஸோ வாழ்த்துக்களுங்க. இந்த மாதம் மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்குற போது ராசிநாதன் புதன் பகவான் இந்த 2 பேர்த்தினுடைய நிலை அப்படிங்கிறது
கல்வியில் அதாவது படிக்கக்கூடிய படிப்பில் வந்து ஒரு தெளிவு, புரிதல், மேன்மை இதெல்லாம் உண்டாகும். கல்வித்துறை சார்ந்திருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்குமே இது ஒரு நல்ல காலம் சொல்லலாம். உயர்கல்விக்கு வெளிநாடோ வெளிமாநிலமோ செல்லக்கூடிய வாய்ப்பு, அதற்கான யோசனை இதெல்லாமே வந்து இந்த மாதம் உருவாகும். கல்வியில் பெரிய அளவு ஜொலிக்க முடியல, நல்லா படிக்கல, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னாலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் பொதுவாகவே மருத்துவம், மருந்து சார்ந்த, விவசாயம், உயர்கல்வி, ஏற்றுமதி இறக்குமதியில் இந்த நூல் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாமே வந்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது சார்ந்த படிப்புகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதோ அல்லது அந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ அது ஒரு நல்ல ஒரு பிரைட்டான காலமாக இருக்கலாம். ஆரோக்கியம் சார்ந்து வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த குதிகால் வலி மட்டும் உங்களுக்கு பாடாப்படுத்துங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாதம் வலி, கால் வலி, நரம்பு இழுத்து பிடிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அதே போல் சோர்வு இருக்கும், அடிவயிறு வலி, சூடு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு சரியான உணவு முறை, வாழ்வியல், உடற்பயிற்சி, ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவம் முறையாக இருக்கும்போது இந்த ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியுங்க. வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது புரட்டாசி மாதம் விரதம் இருந்து பெருமாள் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது, அதுவும் புதன்கிழமை நாள்களில் செய்யும்போது, பொதுவாக நம்ம பெருமாள் அப்படின்னா சனிக்கிழமை நாள் வழிபாடு செய்வோம். பட் நீங்கள் புதன்கிழமை நாள் நீங்கள் அந்த வழிபாடு செய்யுங்க. பண்ணும்போது அந்த வழிபாடு அப்படிங்கிறது செல்வ வளம் அதிகமாகும், சேமிப்பு அதிகமாகும், உங்களுடைய பொருள் வரவில் இருந்த தடை எல்லாமே வந்து விலகிறதுக்கு அந்த வழிபாடு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. பரிகாரம்னு பார்க்கும்போது ஆதரவற்ற நண்பர்களுக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு, உடை, மருத்துவ தானம், மருந்து உதவிகள் செய்யும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத பலன் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் இருக்கும். ஸோ நண்பர்கள் இந்த வழிபாடு பரிகாரத்தை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தவறாமல் செய்யலாம். நண்பர்களே, மிதுன ராசிக்கான இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன் அப்படின்னாலுமே ஒரு பொது பலன் அப்படிங்கிறது என்னதான் நம்மளுக்கு நியரஸ்ட்டாக அந்த பலன்கள் இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள், முக்கியமான வேலைகள், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது குடும்பம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம், தவறில்லைங்க. இந்த பதிவு நிச்சயமாக புரட்டாசி மாதத்திற்கான பலன்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதலான ஒரு பதிவாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கங்க. மிதுன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.